இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் காதல் திருமணம் செய்த பெண் வீடு புகுந்து கடத்தப்பட்டிருக்க சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அரிவாள் கத்தியுடன் வீட்டிற்குள் நுழைந்து பெண்ணை காரில் கடத்தி சென்ற கும்பலால் அங்கு பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் காதல் திருமணம் செய்த பெண் வீடு புகுந்து கடத்தப்பட்டிருக்கிறார். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? வணக்கம் சுபா. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே காதல் திருமணம் செய்து வந்த பெண்ணை அவரது பெண் வீட்டாளர் அடியாட்களுடன் கத்தி முனையில் கடத்தி சென்றுள்ள சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த செட்டுமாங்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர் தனுஷ்கண்டன். இவர் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பகுதியைச் சேர்ந்த ரோசினி என்ற பெண்ணை ஒசூர் பகுதியில் பணியாற்றி வந்தபோது காதலித்து வந்துள்ளார். இந்த நிலையில் பெண் வீட்டாரின் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு தனுஷ்கண்டன் அந்த ரோசினியை காதல் திருமணம் செய்து கொண்டு எடப்பாடியில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் பெண் வீட்டை சேர்ந்தவர்கள் அடியாட்களுடன் புகுந்து தற்போது எடப்பாடியில் வசித்து வரும் ரோகிணியை கத்தி முனையில் கடத்தி சென்றுள்ளனர். தற்போது சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதே போன்று தடுக்க வந்த நபர்களையும் காரில் கடத்தி செல்லும் பொழுது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தையும் அடித்து தூக்கிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. தற்போது இது தொடர்பாக எடப்பாடி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ள தனுஷ்கண்டன் குடும்பத்தினர் தற்போது காவல்துறையினர் அந்த கடத்தி சென்ற கார் பதிவெண்ணும் முழுமையாக இல்லாததால் அந்த சிசிடிவி காட்சி ஒவ்வொரு பகுதியாக சிசிடிவி காட்சிகளை கொண்டு தற்போது தேடி வருகின்றனர். தற்போது காதல் திருமணம் செய்து கொண்ட பெண் வீட்டினரை, அதாவது குறிப்பாக தந்தை வீட்டினரை அடியாட்களுடன் கத்தி முனையில் கடத்தி சென்ற சம்பவம் தற்போது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த சிசிடிவி வெளியாகி பதப்பதைக்கு ஏற்பட்டுள்ளது. சிலம்பரசன், அதே மாதிரி காதல் திருமணம் செய்த பெண் தற்போது கடத்தப்பட்டிருக்கிறார். கடத்தப்பட்ட நபர்கள் கைது பண்ண நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டு இருக்கிறதா? அது குறித்த விவரங்கள்? நிச்சயமாக சுபா, தற்போது ஒரு 2:30 மணி அளவில் இந்த கடத்தல் சம்பவமானது நடைபெற்றுள்ளது. தற்போது அந்த தனுஷ்கண்டன் அதாவது கணவர், அதாவது அந்த ரோசினியின் கணவர் தரப்பில் தற்போது எடப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அந்த சிசிடிவி அந்த காரில் செல்லக்கூடிய சிசிடிவி காட்சியை வைத்து அந்த காவல்துறை தேடும் பணி ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக முன்பக்கம் மற்றும் பின்பக்கம் 2 நேம் பிளேட்டையும் தற்போது அவர்கள் உடைத்து விட்டு அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக உடைத்து விட்டு தற்போது இந்த செயலில் ஈடுபட்டுள்ளனர். அதே போன்று தடுக்க முயன்றவர்களை கத்தியை காட்டி மிரட்டும் காட்சியும் தற்போது வெளியாகியுள்ளது. காவல்துறையினர் தற்போது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று இவர்களை உடனடியாக கைது செய்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்க வேண்டும் எனவும் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினர் கூறுகின்றனர். அதே பெண்கள் என்றும் பாராமல் கத்தியை காட்டி அந்த மூதாட்டியை மிரட்டும் காட்சியும் தற்போது வெளியாகியுள்ளது. உடனடியாக காவல்துறையினர் அவர்களை தேடும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.